நண்பர்களே வணக்கம். நான் இன்றைய தினம் ஜெயில் விசிட், அதாவது சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை பார்ப்பதற்கான பணி நிமித்தமாக நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் சென்று வந்தேன். அங்கே இருந்த ஒரு 10 விசாரணை கைதிகளை பார்க்கிற பொழுது 10 பேருமே ஒரு சாதாரண நபர்கள், சாதாரண குடியை சார்ந்தவர்கள். அதில் யாருமே வசதி படைத்தவரோ யாரும் அங்கே இல்லை. அவர்களிடம் கேட்கிற பொழுது 10 பேரும் 10 விதமான குற்றங்களில் எங்களை கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்களுக்கான காரணங்களை ஆய்ந்து கேட்கிற பொழுது குடும்ப சூழ்நிலைகள், நட்பு வட்டாரங்கள், அவர்களோடு இருக்கக்கூடிய சகவாசம், இவற்றினுடைய விளைவால் அவர்கள் அந்த தவறை செய்ததாக சொல்கிறார்கள். சில பேர் மீது புள்ளி விவரத்திற்காக போலீஸார் வழக்கை பதிவு செய்து உள்ளே தள்ளி இருக்கிறார்கள். அனைவருமே சாதாரண நிலையில் இருக்கிறார்கள். அவருடைய குழந்தைகளை கேட்டால் 2 வயது குழந்தை, 3 வயது குழந்தை, மனைவி இல்லாதவர்கள், பெற்றோர் முதியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கான சூழ்நிலையை, சீதோசனத்தை ஆராய்கிற பொழுது அவர்கள் சில சம்பவங்களிலே விட்டு கொடுக்காமல் இணைந்து விடுவது, சிலது நண்பர்களுக்காக அந்த சம்பவங்களில் ஈடுபடுவது, சிலவை அவர்களாகவே அந்த சம்பவங்களில் ஈடுபடுவது, இப்படி இருக்கிறார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையும் அவர்களை அந்த மாதிரியே குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலே தள்ளி இருக்கிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு நான் வழங்கி சென்ற அறிவுரை பார்க்கிற பொழுது என்னவென்றால், நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ சந்தர்ப்பமோ நிர்பந்தமோ இந்த விபத்து காரணமாகவோ இங்கே வந்துட்டீங்க. இனியாவது பிணையில் சென்ற பிறகு, வழக்கு முடிந்த பிறகு இந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லி முடிந்த அளவிற்கு வழக்கறுத்து வாழ்வதற்கும், முடிந்த அளவிற்கு இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடாமல் வாழ்வதற்கும், பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த இடத்தில் நகரக்கூடிய ஒரு பழக்கத்தை கொள்வதற்கும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கற்றுக்கொள்கிற பொழுது சிறைவாசிகளுடைய எண்ணிக்கை குறையும், கைதிகள் எண்ணிக்கை குறையும், சம்பவங்கள் எண்ணிக்கை குறையும், காவல்துறையில் வழக்குகள் குறையும், மனிதர்கள் நிம்மதியாக ஒருவருக்கொருவர் அன்போடு மகிழ்ச்சியோடு வாழ முடியும். இந்த சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று இன்றைக்கு சிறை கைதிகளுக்கு கொடுத்த அந்த விஷயங்களை, செய்திகளையே பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்கிறேன். ஆகவே பிரச்சனைகள் என்பது எந்த ரூபத்தில், யாரால், எவரால் வரும், அந்த பிரச்சனையால் யார் பாதிக்கப்படுவார், எந்த ரூபத்தில் பாதிக்கப்படுவார் என்பது நமக்கு தெரியாது. அதில் கோபம் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். அந்த சூழ்நிலையிலே நம்ம கவனமாக நகர்ந்து கொள்கிற பொழுது நிம்மதியாகவும் மன நிம்மதியாகவும் நம்ம சந்தோஷமாகவும் வாழ முடியும் என்பதை அனைவருமே தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.